ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனம். கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆமென். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவன் தன் படைப்புகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்பாயாக என்று 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாக பார்க்கிறோம். ஓய்வு நாள் என்றவுடன் நாம் இஷ்டத்திற்கு நம் சொந்த வேலையை பார்த்து கொண்டும் தூங்கி கொண்டும் இருப்பது அல்ல. ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமான நாள். இது மன மகிழ்ச்சியின் நாள். வாரத்தின் 6 நாட்களும் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் வேலை செய்கிறோம். ஆனால் பரிசுத்தமான ஓய்வு நாளை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு தேவ அன்பில் பலப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்து நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளையாய் நாம் அவருக்கென நேரத்தை செலவு செய்ய வேண்டும். தேவன் நமக்கு நன்மை செய்யவும் நம்மை நேசிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவரில் பலப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் உண்டாக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பு தந்தையே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் அனுசரிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா, மனமகிழ்ச்சி நாளையில் மணவாளனை துதிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த ஜெபங்களெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் பரிசுத்தமானவரை சந்திக்க ஆயத்தமாகும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.